Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். கலர் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி A4 ஷீட்டில் ஒயிட் கலருமே எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பிளாக் கலர் சார்ட் பேப்பரும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸுக்கு மேலே பிளாக் கலர் சார்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, பிளாக் சார்ட் இல்லைனா நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட்டு கூட வந்து இதுக்கு மேலே அடிச்சு விட்டுக்கலாம். ஓகேவா, நான் வந்து சார்ட் இருந்தனால அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பிளாக் கலர் சார்ட் பேப்பர் வச்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கலர் பேப்பர்ஸ்னால் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த கலர் பேப்பர்ஸில் ஃப்ளவர் தான் செய்ய போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒயிட் பேப்பரில் செஞ்சு காமிக்கிறேன். அதாவது ஒயிட் பேப்பர்லேயும் செய்யலாம், அதே மாதிரி கலர்லேயும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி கலர் பேப்பர்லலாம் செஞ்சு வச்சுட்டேன், அதனால ஒயிட் பேப்பரில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டிமீட்டர்லாம் நான் எதுவும் மெஷர் பண்ணல, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சின்னதும் பெருசும் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கேன், ஒரே சைஸில் பண்ணல. அதனால் வந்துட்டு எனக்கு எப்படி ஓகே அப்படின்னு தோணுதோ அந்தளவு வந்துட்டு சைஸ் நானே கட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பண்ணுவோம்ல, அந்த ஃப்ளவர் தான். 3 டைம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பெடல் மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நான் பண்ணுற ஃப்ளவரோட மெத்தட் பார்த்திங்கன்னா எப்படி வேணால் பண்ணலாம். இந்த பெட்டல் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணி பிரிச்சுக்கோங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பண்ணது கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன், ரெண்டாவது பண்ணது அந்த பெட்டல் மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணதை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெட்டலோட சேர்த்து வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து குட்டியை கொஞ்சம் கட் பண்ணோம்ல, அதில் வந்துட்டு ஒரு பெட்டல் அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற பெட்டலோட சேர்த்து வச்சு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ இது கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போது கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, அதை எடுத்து இந்த பெருசாக இருக்கிறதுக்குள்ளே வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளவர் பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன ஃப்ளவர் எடுத்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பீட்ஸ் எடுத்து சென்டரில் வச்சு ஒட்டிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஓகேங்க, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி கலராக செஞ்சு வச்சுருக்கேன். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஒயிட் கலர் செஞ்சதை மட்டும் காமிச்சிட்ருந்தேன். சும்மா ஒரு 10 பூக்கிட்ட இருந்தால் போதும். ஓகேவா, நானே அதை விட கம்மியாக தான் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறேன். ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு சும்மா இந்த மாதிரி நீளமான ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்து பேம்போ ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பேப்பரில் செய்வோம்ல, அந்த ஸ்டிக் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு 5 ஸ்டிக்ஸ் வேணும். இந்த மாதிரியும் நான் ஆல்ரெடி 4 செஞ்சு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், மொத்தம் 5 ஸ்டிக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதுக்கு லீஃப் மாதிரி கட் பண்ணணும். லீஃப்மே ரொம்ப சிம்பிளாக தான் நான் கட் பண்ண போகிறேன். பட் நார்மல் கலர் ஷீட்டில் கட் பண்ணாமல் இந்த ஷீட்டில் கட் பண்ணுறேன். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் டெக்ஸ்சராக இருக்கும், இந்த ஷீட்டு நல்லாயிருக்கும். அதனால உங்கள்கிட்ட இந்த ஷீட் இல்லைனா நீங்கள் நார்மல் கலர் ஷீட்லேயே வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரியும் நான் ஆல்ரெடி கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக நிறைய லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வச்சு ஒட்டி அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணோம்ல ஒயிட் கலரில், அதை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி தட்டையாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போ தான் நம்மளால் வளைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு பேப்பர் கப் மட்டும் தேவைப்படும். அந்த பேப்பர் கப்பில் 1/2 கப்பு போதும். அதை வந்து பாதி அப்படியே கட் பண்ணணும். ஓகேயா, பேப்பர் கப் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி பேப்பர் கப் இல்லைனா நீங்கள் வந்து கீழே ஒரு ஃப்ளவர் பாட்டோட ஷேப் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்பை வந்து 1/2 கட் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறேன். ஓகே, இப்போ 1/2 கட் பண்ணியாச்சு. நான் எப்படி ஒட்டுறேன்னா, ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒட்டாமல் கொஞ்சம் இப்படி சாஞ்ச மாதிரி ஒட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஒட்டிட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி சாய்ந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு சாய்ச்ச மாதிரி ஒட்ட போகிறோம். நான் வந்துட்டு ஒரு 5 ஸ்டிக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போது அந்த ஸ்டிக்ஸை எப்படி ஒட்டணும்னா, உள்ளுக்குள்ளேருந்து கரெக்டாக அந்த பேப்பர் கப்பு உள்ளேருந்து வந்து வெளியே வர மாதிரி ஒட்டணும். ஓகே, ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, அதனால தான் நான் வந்து அந்த ஸ்டிக்கை லைட்டாக அப்படி பட்டையாக ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அது நல்லா அப்படி பட்டையாக ரெடி பண்ணும்போது நம்மளால் லைட்டாக வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஸ்டிக்கை கொஞ்சம் வளைச்சி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லீவ்ஸும் அதே மாதிரி தான், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டிக்கோங்க. பட் ரொம்ப கீழே ஒட்டிடாதீங்க, மேலேயே ஒட்டிக்கோங்க. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எங்கே ஒட்ட போகிறீங்களோ அது பக்கத்துலேயே ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டேன். கொஞ்சம் குண்டாக இருக்க லீஃப் மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்குமோ அப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. ஏன்னா ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இடத்த சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஒட்டிக்கோங்க. ஓகே, முடிஞ்சளவு குட்டி ஃப்ளவர்லாம் கீழே இருக்க மாதிரியும் பெரிய ஃப்ளவர்லாம் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இதோட சைடில் வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன்.
நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக லேஸ் ஒட்டலாம். லேஸ் வச்சு கவர் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கூட லேஸ் வச்சு தான் கவர் பண்ணலான்னு நினச்சேன். பட் நிறைய பேர்கிட்ட லேஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு ஈஸியான ஐடியான்னு பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்பீங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி லேஸை விட கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் அதுவே ஒட்டிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து சைடில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ ஒட்டினாலும் நல்லா தான் இருக்கும். பிளாக் பேக்ரவுண்டுக்கு எது நம்ம ஒட்டினாலுமே நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸையும் கட் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேப்பர் கப் அப்படியே சிம்பிளாக இருக்குல்ல, அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதே கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி மேலேயும் அதுக்கு கீழேயும் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சமாக அது உள்ளுக்குள்ளே வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக. ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க. லைன் பை லைனாக அப்படியே வைக்காமல் கொஞ்சம் வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னுமே நீங்கள் வந்து இந்த கப்பை ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளோட கிராஃப்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக சாட்டன் ரிப்பன் போட்டு பின்னாடி ஒட்டிக்கலாம். ஓகேவா? சாட்டன் ரிப்பனை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மடித்து ஒட்டிடுங்க. இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக மேலே கொஞ்சம் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன அட்டை ஒட்டிக்கோங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே விழுகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நல்லாவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து அந்த பேப்பர் ஸ்டிக் ஒட்டியிருக்கல, அதுக்கும் கலர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதுக்கு பண்ணல. ஏன்னா கீழே பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு ஒயிட் கலர் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அப்படியே விட்டுட்டேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பேப்பர் கிராஃப்ட் கேட்டிருந்தீங்கனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.